ஏஎன்சினா என்ன ப்ரோ? ஸோ டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸில் நீங்கள் ஏஎன்சி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏஎன்சின்றது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். அதாவது உங்களை சுற்றி என்ன நாய்ஸ் இருக்கோ அந்த நாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு கேட்குற மாதிரி வந்து பண்ணும். அதுதான் ஏஎன்சியோட வேலை. ஸோ டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸில் இப்போ ஏஎன்சி நல்லாவே ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த டெக்னாலஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 50 டெசிபிள்ஸ் அதுதான் வந்து ஒரு சூப்பர் ஏஎன்சின்னு வந்து சொல்லலாம். ஒரு 3K அரௌண்டு இல்லை 4K 5Kல கூட பார்த்தீங்கன்னா 50 டெசிபிள்ஸ்ன்றது வந்து இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து அதாவது ஒரு நல்ல ஏஎன்சி டிடபிள்யூஎஸ்னா அதில் ஒரு 50 டெசிபிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஏஎன்சி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுனா அதான் உங்களை சுற்றி ஒரு கூச்சலாக இருக்குது, அந்த கூச்சலாக இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ஏஎன்சி ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் அதுக்காக கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணாது, அதுவும் ஒரு விஷயம். ஏன்னா 50 டெசிபிள்ஸ்ன்றது வந்து ஒரு கம்மியான ஒரு சவுண்டு தான். ஏன்னா நார்மலாகவே இப்போ நீங்கள் ரோட் சைடில் இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சவுண்ட் மீட்டர்லாம் வச்சு நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற சவுண்ட் மீட்டர் வச்சு அனலைஸ் பண்ணிங்கனாவே ஒரு 80 டெசிபிள்ஸ் அந்த மாதிரி காட்டும். ஸோ அப்போ 80 டெசிபிள்ஸில் நீங்கள் ஒரு 50 டெசிபிள்ஸ் கம்மி பண்ணுதுன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்க தான் செய்யும். பட் இருந்தாலும் கொஞ்சம் சவுண்ட் கம்மியாகிறதே நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால மியூசிக் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப கூச்சலாக இருந்தாலும் கொஞ்சம் அதில் கிளியர் அவுட் பண்ணும். அதனால மியூசிக்கில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்த விஷயம் வந்து கால்ஸுக்கு வந்து இது வந்து டைரக்ட்லி வந்து ஹெல்ப் பண்ணாது. லைக் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து ஏஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாது. அதாவது உங்கள் சைடில் தான் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் எலிமினேட் பண்ணி கூச்சலாக இல்லாமல் உங்களுக்கு அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி அது காட்டும். பட் ஆனால் ஆப்போசிட்டில் இப்போ உங்களை இடத்துல வந்து ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குன்னா அது ஆப்போசிட்டில் கேட்க தான் செய்யும். அதை பர்ஃபெக்டாக குறைக்காதான்றது அந்தந்த டிடபிள்யூஎஸ்ல இருக்கிற மைக்ரோஃபோனோட பேக்ரவுண்ட் நாய்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்கு. அதை வாய்ஸ் காலில் டெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்.